இங்கே தான் எல்லாரும் வந்து இந்த பாவை நோன்பு அப்படின்னு ஒன்று மெயினாக சொல்கிறாங்க. பாவை நோன்பு வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்கணும், ஆனால் பெண்களுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஜென்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான். ஃபாலோ பண்ண சொல்லுவான், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எங்கள் அம்மாலாம் இப்படி பண்ணுவான் தெரியுமா? சரி உங்கள் அம்மா பண்ண நீ பண்ண என்னெல்லாம் சொல்லல நீ தான். கலாச்சாரத்தை கடைசி வரை காப்பாற்றுதலாக ஹிந்து மதத்தின், இந்தியாவின் தமிழ் பண்பாட்டின் பெரும் நம்பிக்கையாக இருப்பவர்கள் பெண்கள். பெண்கள் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. பையனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாங்கன்னா அப்பா வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவார். அம்மா வந்து குழந்தையோட பொழுது போகணும் கூட்டா இங்கே கூப்பிட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அம்மா கூட்டு போற இடமே கோயிலா தான் இருக்கும். நீங்க எல்லா இடங்களையும் பாருங்க, குழந்தைகள் அம்மாவோடு தான் இருப்பாங்க. அப்ப குழந்தைகள் யாரு? அடுத்த தலைமுறை. அப்ப அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை யார் சொல்லித்தர முடியும்? அம்மாக்களால் மட்டும் தான் சொல்லணும். அப்ப வந்து எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேயே அவன் நல்லவராகவும் தீராகவும் அப்பா வளர்க்கணும் இல்லையா? அதை எழுதுனது ஒரு அப்பா, ஆனா அவருக்கு தெரியும் அன்னை வளர்ப்படி இல்லைன்னு. அம்மா கையில தான் இருக்குங்கிற என்ன குழப்பம் இல்லை. அப்ப இந்த நோன்பு அப்படிங்கிறது ஆண்கள்கிட்ட கொடுத்தா அதை பலவீனமாக்கிடும். ஏன்னா ஆண்களுக்கு வைராக்கியம் கம்மி. பேசிக்கலாக நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து புசுக்குன்னு கோபம் வரும், புசுக்குன்னு விட்டுறான். பெண்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. கோபம் வந்தா 10 நாளைக்கு அந்த பக்கம் போகாம இருக்கிற சேஃப்டி. இந்த மாதிரி கோபம் வரும்னா தெரியாது, வச்சு வேற செய்வாங்க. 6 மாசம் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருப்போம், ஆமா பெரிய உங்க அம்மா அப்படின்னு இருப்போம். 6 மாசம் கழிச்சு வேற ஏதோ பேசிட்டு என்னடி சரோஜா ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு சொன்னீங்கல்ல உங்க அம்மா பெரியம்மான்னு. எப்படி சொன்னேன்? 6 மாசம் முன்னாடி சொன்னீங்க. 6 மாசமா? கொஞ்சம் நிதானம் விட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் பேசுனதெல்லாம் சொல்லுவான். இந்த பெண்களுடைய நினைவுத்திறன் வந்து சாதாரண விஷயமே இல்லை. அது என்னன்னா அவனை எப்ப செய்யணுமோ அப்ப செய்யணும், வச்சு செய்யணும். ஆண்களுக்கு வந்து சனச்சித்தம் சனப்பித்தம், அது வந்து 10 நிமிஷத்துல அவ்வளவு வரும், அவ்வளவு போயிடும். அப்ப என்ன, இந்த வைராக்கியம் பெண்கள்கிட்ட தான் இருக்குங்கிறதுனால அது பாவைக்கான நோன்பாக ஆக்கி வச்சா அந்த நோன்பு வந்து பெண்களால தான் கடைபிடிக்கணும்னு வச்சு. இந்த நோன்பு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எதுக்காக நோன்பு இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆன பெண் குழந்தைகளுக்கு சத்புத்திரர்கள், அதற்கும் பிறகு வந்து சுமங்கலியாக தொடரும். இந்த 3 விஷயங்களுக்கும் இந்த பாவை நோன்பு தான் சாட்சியம் தான். பாவை நோன்பு இருந்தாங்கன்னு சொல்றான்.